خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي சொல்றாங்க. நபிலாம் சொல்றாங்க, ரெண்டு விஷயத்தை வைக்கிறாங்க. பொருளாதார விஷயத்தையும் வைக்கிறாங்க, ஏழ்மை நிலத்தை வைக்கிறாங்க, இதுவும் வைக்கிறாங்க. அப்போ பொருளாதார விஷயத்தை சொல்றாங்க, அது கூடிய விரைவில் சரி பண்றேன், அது ஜக்காத் முறையில கொண்டு சரி பண்றேன், சதகா முறையில கரெக்ட் பண்றேன். இது இருக்குல்லவா, இது என்ன செய்யறோம்னு சொன்னா, இப்பயே நிப்பாட்டுறேன், இப்பயே அறிவித்து விடுங்கள், இப்பொழுதே அறிவித்து விடுங்கள், கொள்ளை அடிப்பவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மாறு கை எடுக்கப்படும். ஒரு கை ஒரு கால். இந்த நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா செஞ்சிருவாங்க சொல்லி எல்லாருக்கும் செய்தி தெரியும். சொன்னா அட்ஜஸ்ட்மெண்டே இல்லை, செஞ்சிருவாங்க. அடுத்த நிமிஷமே திருட்டு நிக்குது. வழிப்பறி கொள்ளை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 1400 வருடங்கள் முடிந்து விட்டதை, கழிந்து விட்டதை. வழிப்பறி கொள்ளைகள் இந்த நாட்டில் இல்லை, அரபு நாடுகளில் இல்லையே. வழிப்பறி கொள்ளைகள் எங்க இருக்கு? சில குற்றங்கள் சின்னது இருக்கும், அது சரியான உடனே தண்டனை, சரியான தண்டனை கிடைச்சிடும். ஏன்னு சொன்னா, இப்ப கூட அந்த டிவியில கூட நேத்து கூட சொன்ன ஒரு பாமலர், நேற்று தந்தி டிவில இருந்து நியூஸ் எடுக்கிறாங்க, இப்படி எல்லாம் கொலை குற்றங்கள் கற்பழிப்புகள் அதிகமா நடக்குது, இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்கறாங்க. கேட்கும்போது அந்த பாமர் சொல்றாரு, எங்க சவுதியில ஒரு காலத்துல சவுதி பார்க்கறது பாமர் ரொம்ப ஏழ்மையான நிலைமை இருக்காரு. அங்கெல்லாம் பள்ளிவாசல் சும்மா பாங்க் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா கடையை அப்படியே திறந்து போட்டு பள்ளிவாசல போயிடுவாங்க. போயிட்டு வர்ற வரைக்கும் அவங்க பொருளாதார கடை அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் சவுதியில பார்த்து சொல்றாரு. அந்த நாட்டுல எல்லாம் அப்படி இருக்குது. ஏன்னு சொன்னா, திருடினா கை வெட்டிடுவான்னு தெரியும், திருடி விட்டால் கை வெட்டி விடுவார்கள் தெரியும். அதனால் எந்த திருட்டு நடக்காது. அது நம்ம நாட்டுல எப்படியா இருக்குது? இது மாதிரி சூழ்நிலை நம்ம நாட்டுல இருக்குது. அந்த பாமரர் பல பேர் பேசினாலும் அந்த பாமரர் நீங்க சொல்றது வந்து தந்தி டிவில சொல்றாங்க, நமக்கு ஒரு பெரிய வியப்பா இருக்குது. அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு சொன்னா, இந்த தொடர்ச்சியா நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள், அதாவது நடக்கக்கூடிய சம்பவங்கள் நான் சொன்னா, இந்த குற்றங்களுக்கான தண்டனைகள் சரியான முறையில் கொடுக்கப்பட்டால், நிறைவேற்றப்பட்டால், அங்கு அந்த தவறுகள் 99% நடக்காது. இன்னைக்கு யாருக்கும் அப்படிதான் இருக்குது. ஏனென்றால் இந்த நாடு ஏதாவது பெண்களுக்கு பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோன்னு சொல்லி பிரதமர் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. உண்மையிலுமே பேட்டி படாவோ நடக்குதா? ஆனா பேட்டி பச்சாவோ நடக்குதா? பேட்டி பச்சாவோ யார்? பேட்டி பச்சாவோ அதானி அம்பானி பேட்டி வேணா பச்சாவோ, கரீப் பேட்டி கோன் பச்சாவோ? யார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குங்க? இது பெண்கள் திரண்டுறாங்களா? இந்த பெண்கள் மாதர் சங்கம் இருக்குல்ல, மாதர் சங்கம்லாம் இந்த காலத்துல மூத்தாயிடும், சரண்டா இருப்பாங்க. சில சமுதாயத்து மக்களுக்கு மட்டும், மேம்பட்ட மக்களுக்கு மட்டும் ஒரு பாதிப்பு இருந்தா, நிர்பயா போன்ற. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குவைத் மண்டலம் ஃபாயில் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாம் கூறும் குற்றவியல் சட்டங்கள் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் கூறும் குற்றவியல் சட்டங்கள் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய இந்திய நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு எதிரான அநியாயமான கற்பழிப்பு நியாயம் அநியாயம் என்பதல்ல, அநியாயமான முறையில் குற்றங்கள் என்றது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு சொன்னா, அதற்குரிய சரியான தண்டனைகள் இல்லாத காரணத்தினால் குற்றவாளிகள், குற்றம் செய்பவர்கள் துணிந்து அந்த குற்றத்தை செய்கிறார்கள். குற்றத்திற்கான அந்த தண்டனை சரியான முறையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்றால், சட்டம் ஏற்ற அளவிலே இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறதா என்றால் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. வறியவனுக்கு ஒரு சட்டம், எளியவனுக்கு ஒரு சட்டம்,
இருப்பவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் நம் தேசத்தில் அநேகமான நாட்டில் இப்படிதான் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய இந்த காலங்களில் நடக்கக்கூடிய இந்த சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது தொடர்ந்து நடக்குது. மனவேதனையாக ஒவ்வொருவரும் மனவேதனைப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அந்த இருக்கிற அந்த சோசியல் மீடியால இருந்து, டிவில இருந்து, நிகழ்ச்சியில இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நடக்க அந்த குற்றங்கள், பல குற்றங்களில் பல குற்றங்கள் இருந்தாலும் திருட்டு குற்றம் இருக்குது, கொலை குற்றம், கொள்ளை குற்றங்கள், எத்தனையோ விதமான குற்றங்கள் இருக்கிறது. மது போதையான அந்த அது மாதிரி குற்றங்கள், இன்னும் பிற ஏமாற்று விதமான குற்றங்கள் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, மோசடிகள், எவ்வளவோ குற்றங்கள் நடக்குது. இன்றைய தினம் எடுக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா, பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய அநியாயமான குற்றங்கள் இருக்கு அல்லவா, கற்பழிப்பு குற்றங்கள். அதுதான் காரணம். என்னன்னு சொன்னா, இன்றைய இந்த கல்கத்தாவில் நடக்கக்கூடிய இந்த சம்பவம் பார்த்தோன்னு சொன்னா, கல்கத்தாவில் நடந்து முடிந்த ஒரு வாரம் ஆச்சு. இன்னைக்கு அதிகமான மக்கள் வந்தது. அங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், அந்த மாநிலத்தில் ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அரசுக்கு எதிராக, அந்த மாநில அரசுக்கு எதிராகவே போராட்டம். எதை நோக்கி போராட்டம் செல்ல வேண்டுமோ, எந்த அநியாயத்தை தட்டி கேட்டு யாருக்கு பிடித்த அந்த தண்டனையை கொடுக்க வேண்டுமோ, அந்த ஒரு கோணத்துல போகாம அரசியல் கோணத்துல போயிட்டு இருக்குது நம்ம பாக்குறோம். சரி, அந்த அரசியல் கோணத்துல அந்த அரசுக்கு எதிராக, அந்த மம்தா பானர்ஜி அரசுக்கு எதிராக வேற விதமான போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. போராட்டம் எதை நோக்கி இருக்க வேண்டும், சட்டம் எதை நோக்கி பாய வேண்டும்? அந்த அநியாயக்காரன் இருக்கிறான சஞ்சய் ராய் என்று சொல்லக்கூடியவன், அதாவது குற்றத்துக்கு மிகப்பெரிய பாதகனாக இருக்கிறானே, அந்த மருத்துவ பெண்மணி, இந்த டாக்டர் இருக்கிறாங்களே, அவங்க அங்க டெம்பரரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மருத்துவம் முடிச்சுட்டு ட்ரைனிங்ல இருக்கிறாங்க. எல்லாரும் அது எல்லாம் மேக்சிமம் பார்த்துருப்போம். உள்ள ரொம்ப போவேணாம் நம்ம. அது அந்த கற்பழிப்பு நடந்த சம்பவத்தை அங்க இருக்கிற மருத்துவர்களே அவங்க விவரிக்கும் பொழுது, இப்படி எல்லாமா இருக்கும். அந்த சஞ்சய் ராய் என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரன் இருக்கிறானே, அவன் காவல்துறையில இந்த பார்ட் டைம் ஒர்க் பண்றாங்கல்ல, இந்த ஒரு வாலண்டியர்ஸ் மாதிரி ஒர்க் பண்றாங்க பாருங்க, அதை மாதிரி அங்க ஒர்க் பண்ணக்கூடிய அவன். இந்த பார்த்துருப்பீங்க, நல்லா பொட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரியா இருப்பாரு. அந்த அயோக்கியன் அந்த ஒரு ப்ளூடூத் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. கடைசியில அப்படிதான் சொல்றாங்க, எல்லா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லாம் அப்படிதான் சொல்லுது. அவன் தான் என்ன பண்ணிருக்கிறான், அந்த நேரத்துல ஓய்வு எடுத்துக்கொண்டு 3வது மாடியில அந்த மருத்துவ பெண்மணி ஓய்வு எடுத்துருந்துருக்காங்க. அந்த ஓய்வு எடுத்துருக்கிற நேரத்தை கரெக்டா பயன்படுத்தி அங்க போய் கற்பழிச்சதை சொல்லும் போது, அதாவது மனிதன்ல மிருகத்தை விட ரொம்ப கேவலமான முறையில மிருகம் கூட அந்த அளவுக்கு செய்யாது. அந்த அளவுக்கு மிக மோசமான அதாவது, ஏன்னா போதையில் இல்லாம ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா அவன் சிந்திப்பான். அவன் எல்லா குற்றமும் செஞ்சுட்டு இருக்கான். அது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அதுக்கு முந்தி விபச்சார விடுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறான். அன்னைக்கு நைட்டை போதையில இருந்திருக்கிறான். போதையில அந்த உடல் அங்கங்களை அந்த மருத்துவ பெண்மணி டாக்டரை சிதைத்திருக்கிறான். அப்படியே சொல்ல முடியாது, விவரிக்க முடியாத அளவுக்கு சிதைச்சிருக்கிறான். சரி, அவன் மட்டமா பண்ணிருக்கிறான்னு சொன்னா, அவனுக்கு பின்னாலே ஆளுங்க இருக்குன்னு சொல்றாங்க. அவனுக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் இருக்குது, அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவன் மட்டும் செய்யல, அவன் பெரிய முக்கிய காரணகர்த்தாவன். அது என்னன்னு சொன்னா, இதுல என்ன அநியாயம்னு சொன்னா, ஆனா அந்த மருத்துவமனை கேஆர் சொல்றாங்க, அந்த மருத்துவமனையுடைய அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் அவங்கள துணை போயிருக்கிறத பெரிய அநியாயம். ஒரு குற்றவாளி குற்றத்தை செய்தான் என்றால் அவனை பிடித்து அதுடைய சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனால் அவன் மனித மிருகம் கூட சொல்றது, அதை விட பன்மடங்குக்கு ஒரு பெரிய அநியாயக்காரன். அப்போ என்ன செய்யணும்? இதுக்கு என்ன தீர்வு? இது சரி, இது அங்க மட்டும் இப்ப நடந்த சம்பவம், அது இதுக்கு முந்தி நடக்கலையா? இதுக்கு முந்தி நடந்துதான் இருக்குது. என்ன, இதுக்கு முந்தைய இந்தியாவே குடுங்குற மாதிரி நிர்பயாவுடைய வழக்கு நடந்தது, அது மாதிரி கற்பழிப்பு நடந்தது. சரி, இது ஒரு சம்பவம். நிர்பயா மட்டுமா நடந்தது? ஆசிஃபாக்கு நடந்தது. நிர்பயாக்கு உள்ள இந்தியாவே பேசப்பட்டது. பிரதமர்கள், மந்திரிகள், அத்தனை துறைகள் போய் இறங்கினாங்க. ஆசிஃபாக்கு யார் போய் இறங்கினாங்க? ஆசிஃபாக்கு நடந்த அந்த இளம் பெண் இருக்கு, ஆசிஃபா 7 வயது அந்த குழந்தை, பச்சிலம் குழந்தை,
அந்த ஆசிஃபாக்கு வந்து ஒண்ணுமே இல்லையே. குற்றவாளிகள் யார்? யார் குற்றவாளிகள் தெரியுமா? குற்றவாளிகள் யார்? காவல்துறை அதிகாரி, இன்ஸ்பெக்டர் கூடிய காவல்துறை அதிகாரி ஒருத்தர், அந்த கோயிலுடைய பூஜாரி ஒருத்தர், பூஜாரியுடைய மகன் ஒருத்தவன், இப்படி ஒரு கூட்டமே சேர்ந்து. அப்ப இதெல்லாம் மனசாட்சியும் மனசு கொஞ்சம் கூட இல்லையா? இவர்கள் வீட்டில் பெண்களே இல்லையா? இவர்கள் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்ப அந்த ஆசிஃபாக்கு குற்றவாளிகளை சரியான முறையில் பிடித்து அவர்கள் சரியான தண்டனையை நிறைவேற்றி இருந்தால் அடுத்த குழந்தைய ஒருத்தன் வைப்பானா? கை வைப்பானா? அடுத்த குழந்தைய ஒருத்தன் தீண்டுறதுக்கு இது மாதிரி கற்பழிக்கிறதுக்கு என்ன வருமா? ஆசிஃபாவுடைய கொலை கூட சாதாரண கொலை இல்லை. ஆசிஃபாவுடைய அதாவது அந்த இளம் பிஞ்ச அது சாகடிச்சு தலையில வந்து கல்ல தூக்கி போட்டு சாகடிச்சு அதுக்கப்புறம் கூட கற்பழிச்சிருக்கான். எந்த அளவுக்கு விரித்தனமா இருப்பா. கோயில வச்சு கற்பழிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு காட்டுல இருக்கிறவன், அங்க இருக்கிறவன், மேட்டில் இருக்கிறவன் எவனோ பண்ணா அப்படின்னா பண்ணா இது. ஆனா அந்த கோயிலுடைய நிர்வாகி பூஜாரி இருக்கிறானே அவன் கற்பழிச்சான். அவன் மகன் அங்க காவல் அதிகாரி எல்லாம் கூட்டா சேர்ந்து அந்த சின்ன பிள்ளைய வந்து எவ்வளவு பெரிய அநியாயக்காரன், மோசமான அநியாயக்காரங்கள் இருப்பாங்க. சட்டம் என்ன? சட்டத்தை போற அதுக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஆள் வர்றாங்க. அது ஒண்ணு நடந்தது. அது என்ன சொன்னா, ஏன்னு சொன்னா இப்போ கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவம் அது ஒப்பிட்டு பாக்குறோம். கிருஷ்ணகிரியில வந்து 17 பெண்மணிகள், அதுல 17 பெண்கள்ல வந்து 13 பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. 17ல என்சிசி வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த அயோக்கியர்கள் என்சிசிக்கு சம்பந்தம். அதுல ஒருத்தன் இருக்கிறான், சிபிஆர்எஃப்ல ஒருத்தன் இருக்கிறான். ஒருத்தன் வந்து நாம் தமிழர் கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் எல்லா கட்சிக்காரும் நிறைய கட்சிக்காரர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம இந்த கட்சின்னு குறிப்பிட்டு சொல்ல, அதுல முன்னாள் நிர்வாகியா அவன் வந்து என்ன பண்ணிருக்கிறான், அவன் அந்த என்சிசிக்கு சம்பந்தமே இல்லாதவன் ட்ரைனிங் கொடுக்கறோம்னு சொல்லி அந்த ஸ்கூல் எப்படி அனுமதிச்சதுன்னு தெரியல. ஆனா பேக்ரவுண்ட் ரிப்போர்ட் ஒன்னும் பார்க்காம அனுமதிச்சிருப்பாங்க. அந்த என்சிசி மாணவிகள் என்சிசி என்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ட்ரைனிங் சென்டர். அது அடுத்த காவல்துறைக்கு போறது, ராணுவத்துக்கு போறது. அப்ப அது என்சிசில இருக்கிறதெல்லாம் வந்து அந்த 12 வயசு இளம் பெண்ணை என்ன பண்ணிருக்கிறான், கொண்டு போயிட்டு கற்பழிச்சிருக்கிறான். அது தாங்க முடியாம யாரு? இந்த சிவராமன் என்று சொல்லக்கூடியவன். இங்க சிவராமன் இப்ப நடக்கக்கூடிய டாப்ல இருக்குதான். தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில சிவராமனும், அதுல கல்கத்தால சஞ்சய் ராய் என்று சொல்லக்கூடியவன். இப்ப நிறைய சம்பவங்கள் இது ஒட்டி இருந்தாலும் இப்ப நடக்கக்கூடிய ஹை டாபிக் தமிழ்நாட்டில் ஒண்ணு, அங்க ஒண்ணு. அது தொடர்ந்து நடந்துதான் இருக்கு. இப்ப பாம்பேல கூட நேற்று முந்தானத்து கூட பாம்பேல வந்து ஒரு முஸ்லீம் நர்ஸ் அநியாயமா என்ன பண்ணிட்டாங்க, கற்பழிச்சிருக்கிறான். ஹாஸ்பிட்டல்லயே, வேற இடங்கள் இல்ல, அங்க மருத்துவமனை அங்கேயே நடக்குது. அப்போ இது என்ன தொடர்ந்து என்ன நடக்குது? அங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, சிவராமன் என்ன பண்ணிருக்கான், இப்ப நேத்து இப்போ வந்த நியூஸ் என்னன்னு சொன்னா, நேத்து நான் இறந்துட்டான்னு சொல்லி கேள்வி, சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி. என்னன்னு சொன்னா அவனோட முடிஞ்சு போச்சா என்ன? அவன் குற்றம் செஞ்சதுக்கு அந்த மாணவி போயிட்டு சம்பந்தப்பட்ட கல்வித்துறை, அந்த கல்வி ஸ்கூல்ல இருக்கிற அந்த டீச்சர்ஸ் கிட்ட போய் சொல்றாங்க, பிரின்சிபால் கிட்ட சொல்றாங்க. அது அந்த துறையில இருக்க போய் சொன்னா எல்லாமே வந்து வெளியே சொல்லிடாத, நீ இது பப்பாளி சாப்பிடு. ஆனா உன் பெத்த பிள்ளை அந்த டீச்சர் சொல்றாங்க, அது பெண்மணி இல்லையா, அது பெண்ணா அரக்கிய தெரியல. ஆனா உனக்கு பிறந்த பொண்ணு அப்படி வந்து சொல்லி இருந்து சொன்னா இப்படிதான் பப்பாளி தான் வாங்கி கொடுப்பீங்களா? பப்பாளி வாங்கி கொடுத்து நீ யார்கிட்ட சொல்லாத பொன் பிள்ளையை சொல்லுவீங்களா? யாரோ ஈன்றெடுத்த ஒரு பெண் பிள்ளை, அதோடைய அம்மா அப்பா வேற இடத்துல இருக்காங்க, ஆயா கிட்ட, அதோடைய பாட்டி ஆகிட்ட தான் அது வளருது, அது என்சிசி ட்ரைனிங்ல இருக்குது. அந்த 12 வயது அந்த இளம் பெண்ணை, அந்த பச்சிலம் குழந்தையை அதுக்கு வந்து கதற வந்து அநியாயம் கற்பழிச்சிருக்கிறான். உடல் உறுப்புகளை சேதப்படுத்திருக்கிறான். ஒரு வெறி நாய் சிவராமன் என்று சொல்லக்கூடியவன். என்ன மூடி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த போய் சொல்லும் போது மூடி மறைக்கதான் பாக்குறாங்க. அவங்க அப்ப பெற்றோர்களுக்கு செய்தி போது, பெற்றவங்க வர்றாங்க, சம்பந்தப்பட்டவங்க போய் சொல்றாங்க. அப்புறம் செய்தி பூதாகரமாவது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னு சொன்னா, இவங்க மட்டும் இல்ல, இந்த பாலியல் தொல்லை என்பது இந்த இருவர்கள், சிவராமனுக்கு சிஆர்பிஎஃப்ல ஒருத்தர் இருக்கான், அவன் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, இவங்க வந்து இது ஒரு குரூப்பே இது மாதிரி செய்யறாங்க. இவங்க பல ஸ்கூலுக்கு போய் என்சிசி ட்ரைனிங் கொடுக்கறோம்னு சொல்லி கொடுத்துட்டு இது மாதிரி காரியங்கள் ஈடுபட்டு இருக்காங்க போல தெரியுது. இங்க ஏன்னா திடீர்னு ஒருத்தர் செய்ய மாட்டான் இல்ல, அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த ஸ்கூல்ல வந்து கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல
இது அந்த 12 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொன்றா செய்தி சொல்றாங்க, ஆமா நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் சொல்லி செய்தி வெளிவருது. அப்ப என்ன இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது இது 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 வந்து அவனுக்கு கூட ஒரு கூட்டம் இருக்குது. யாரு? அப்போ ஒரு குற்றம் செய்யறான், ஸ்கூல்ல ஒரு குற்றம் தவறு நடக்குது, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னா, அதுக்கு வந்து காப்பாற்ற நினைக்கிறாங்கன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய கொடூரமான தவறு செய்பவனும் தவறு செய்பவனுக்கு தூண்டுபவனும் அதுக்கு வக்காலத்துவனும் அத்தனை பேர் குற்றவாளி தானே. எனக்கு நமக்கு என்னன்னு சொன்னா, உனக்கு மனைவி, மக்கள், பிள்ளைகள், ஒரு தாய், யாருமே வீட்டுல பெண்கள் இல்லையா? இந்த அயோக்கியர்களுக்கு ஆதரவு கொடுக்குற அயோக்கியர்களுக்கு யாருமே அவங்களுக்கு இது இல்லையா? அப்ப என்னன்னு சொன்னா, அவங்க சட்டத்தை வளைக்க பாக்குறாங்க, போய் கேஸ் கொடுக்க பாக்குறாங்க, எல்லா மட்டத்திலும் வந்து அடக்கதான் பாக்குறாங்க. சரி, இது ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொன்னா ஒரு இடத்துல நடக்கல. இது யார் யார் செய்யறாங்க? இப்ப வந்து இந்த கற்பழிப்புன்றது என்ன ஆயிடுச்சு சொன்னா, இப்ப மெயின் டாபிக் இதுதான். கற்பழிப்பு என்பது எங்க நடக்கலன்னு சொன்னா, ஒரு கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர் கற்பழிக்கிறார் மாணவிகளுக்கு, நடக்குதா இல்லையா? எல்லா ஆசிரியர்கள் குற்றவாளிகள், தவறானவர்கள் சொல்ல நம்ம, அது அதிகமானவர்கள் நல்ல பேர் இருந்தாலும் கெட்டவர்கள் சில பேருக்கு தான் செய்றாங்க. அந்த கெட்ட நாய்கள் இருக்கிற கெட்ட, அப்படிதான் சொல்ற, வேற வழி இல்லை சொல்றதுக்கு. அந்த கெட்ட கூட்டம் இருக்குது, அந்த கெட்ட ஆசிரியர் என்ற போர்வையில் இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் நிறைய பேர் நல்லவர்கள் இருந்தாலும் அவர்கள் கெட்ட நாய், இது மாதிரி கெட்ட மனிதர்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆசிரியர்கள் தன்னுடைய அந்த மாணவிகள் மேல பெண்களை தான் பாக்குறாங்க. அது டாபிக் வேற வரும் அது பின்னால. அப்ப ஆசிரியர்கள் வந்து பாடம் சொல்லி தரக்கூடிய அந்த ஆசிரியர் பெண்களுக்கு பாலியல் தொல்லைக்கு எத்தனை பேர் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்ப மருத்துவ டாக்டர் வந்து அந்த டாக்டர் பெண்மணி பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை டாக்டர்களால் போகக்கூடிய பேஷண்ட் இருக்காங்களே பெண்கள், டெலிவரிக்கு போறாங்க, தன்னுடைய உடலை பல பிரச்சனைகளை வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க பெண்கள் போறாங்க. எத்தனை மருத்துவர்களால் அவங்களுடைய போட்டோக்கள், பிலிம்கள் எடுக்கப்பட்டு அரசு ஆகிறாங்க டாக்டருங்க. மருத்துவத்துறை என்பது எவ்வளவு ஒரு புனிதமான துறை. உடலை வந்து தன்னுடைய, அதாவது ஒரு மனைவியுடைய உடலை, ஒரு பெண்ணுடைய உடலை தன் கணவன் பார்ப்பான், தன் பெற்றோர்கள் பார்ப்பார்கள். அடுத்ததாக பார்க்கும்போது ஒரு பார்க்கிறான் என்றால் மருத்துவத்துறையில் இருக்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா மருத்துவத்துறை வந்து அவ்வளவு புனிதமான துறை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த மருத்துவத்துறையிலேயே இந்த கருப்பாடுகள் இருக்கிற டாக்டர்கள் போர்வையில் இருக்கிறாங்க. அப்ப எத்தனை டாக்டர்கள் அரசா இருக்கிறாங்க? ஒருத்தனுக்கு பல பேர் சொல்றது இல்ல, பல பேர் பாதிக்கப்பட்ட பெண்மணிகள் செய்திகள் வெளியே கொண்டு வருவதில்லை. எங்கேயாவது ஒருத்தவங்க வந்து வெளியே கொண்டு வந்த பிறகு, ஆமா நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஆமா நாங்களும் பாதிக்கப்பட்டு கொண்டு வராங்க. அப்பயே பாதிக்கப்பட்ட பெண்மணி அப்பயே அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா, அப்பயே அவங்க மேல சரியான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துன்னு சொன்னா, அடுத்த ஒருத்தர் கிளம்புவானா, அடுத்த டாக்டர் வருவானா ஒருத்தவன்? அதுக்கு சரி, ஒண்ணு இங்க ஒரு பக்கம் மருத்துவ இப்ப காவல்துறை எப்படி நடக்காம இருக்குதா? காவல்துறை போலீஸ் பெண்களுக்கு பாதுகாப்பு தான் இருக்குது. சம்பவங்கள் பாக்குறோமா இல்லையா? அப்புறம் வந்து மத போதகர்கள் ஆசீர்வாதம் தர்றேன்னு சொல்லி எத்தனை பெண்கள் பிடிக்கிறாங்க இல்லையா? தெரித்து ஊரை விட்டு தெரிஞ்சாங்களா இல்லையா? பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்களா இல்லையா? அப்ப என்ன, மத போதகர்களா இருக்கட்டும், ஆன்மீகவாதிகளா இருக்கட்டும், சாமியார்கள் வேடம் போடுறவங்களா இருக்கட்டும், இந்த பெண்கள் எங்கெங்க பெண்களுடைய அவங்களுக்கு தொடர்பு எங்கெங்க இருக்குதோ அந்த பெண்கள் தொடர்பு உள்ள இடத்துல எல்லாம் எதற்காக பெண்கள் அங்க வர்றாங்களோ, மருத்துவத்துறைக்கு எங்க போனாலும் சரி, மத போதகர்கள் அங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அமைதி வேணும், அவங்களுக்கு சாந்தி வேணும், இப்படி அங்க போறாங்க. அங்க என்ன பண்றதுன்னு சொன்னா இதே மாதிரி அங்க நடக்குது. அப்ப எல்லாமே சில பாபாக்கள் கிளம்புறாங்க. பல பாபாக்கள் நம்ம பார்க்கும்போது அவன் பல பாபாக்கள் வந்து எல்லாமே குற்றவாளியா தான் தெரியுறான். அதிகமா எல்லாம் குற்றவாளி தான் வருது. எல்லா குற்றங்களும் சரசாரம் நடக்குது. கற்பழிப்பு குற்றம், கொலை குற்றங்கள், பண மோசடிகள் விஷயங்கள்ல, கொள்ளை விஷயங்கள்ல எல்லாம் சர்வசாதாரணமா இருக்கு. பாக்குறோமா இல்லையா எவ்வளவு செய்திகள்? அப்ப கல்லூரி மாணவிகள்ல வந்து இன்னைக்கு எத்தனை கல்லூரி மாணவிகள் இன்னைக்கு இந்த இளைய சமுதாயம் பாதிக்கப்படுறாங்க. அப்ப தொடர்ந்து கற்பழிப்புகள் பெண்களுக்கு ஒரு கேரண்டி இல்லாம இருக்குது. பெண்களுக்கு எங்க போனாலும் சரி, இங்க மருத்துவத்துறை, அங்க மருத்துவத்துக்கு போனாலும் அங்கேயும் கேரண்டி இல்லை, இங்கேயும் கேரண்டி இல்லை, அங்கேயும். அப்ப என்ன, பெண்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுன்னு சொல்லி பார்க்கணும். ஆண்களோட அந்த தொடர்பை அவர்கள் தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்களோட பாதுகாப்பு அவங்களுக்கு, சிரிக்கிறவன் எல்லாம் நல்லவன் இல்ல, பாக்குறவன் எல்லாம் நல்லவன் இல்ல, பழகிறவன் எல்லாம் நல்லவன் இல்ல, யாரும் எப்போ சூழ்நிலை மாறலாம், சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பெண்கள் கொடுத்து விடக் கூடாது. இவங்களும் சந்தர்ப்பத்தை கொடுக்கல. இப்ப இந்த என்சிசி பயிற்சி கொடுத்தாங்க, அந்த மாணவிகள் சந்தர்ப்பம் கொடுக்கல. ஒரு மாணவிகள் கற்றுத்தரக்கூடிய அந்த ஆசிரியர் அப்படி இருக்கான்னு சொன்னா, ட்ரைனிங் கொடுக்கறவன் அப்படி இருக்கான்னு சொன்னா,
எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் நடக்குது. சரி, அது என்ன, இது என்ன நடக்கும்? அது என்ன, இந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லைங்க, இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டு கற்பை இழக்கிறதுக்கு முக்கிய மாணவிகளா இருக்கட்டும், அவர்கள் வந்து ஆசிரியர்களும் பாதிக்கப்படுறாங்க. எத்தனை பெண்கள், அவங்களுக்கு பொறுத்த பெண்கள் பெண்கள் தான், ஆனா அந்த பெண்களுக்கு பெண்களே துணை போறதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்குது, அநியாயமா இருக்குது. என்ன இந்த செய்தி எல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த செய்தி எல்லாம் ஒரு வாரம் அப்படியே, ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் அப்படி அனல் பறக்கும் செய்திகள் எல்லாம், அந்த செய்தி இந்த செய்தி அந்த நியூஸ் இந்த நியூஸ் எல்லாம் போட்டு செய்தி சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு அதிகபட்சமா ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் போடும், அப்படியே செய்தி அடங்கிடும். குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை? குற்றவாளிகள் எங்க? குற்றம் செய்த அயோக்கியர்கள் எங்க? அவங்களுக்கு என்ன தண்டனை? இல்ல. இப்ப இதெல்லாம் அப்படியே பார்த்து ஒழிஞ்சு போயிடுதா? இதை பார்த்துதான் என்ன பண்ண, குற்றவாளிகளுக்கு இன்னும் தைரியம் வருது. என்ன ஒரு வாரம் 2 வாரம் பேசுவாங்க, நம்ம எதை எங்க கொடுத்து என்னென்ன செய்யணுமோ அது கொடுத்தா சரியா போயிடும். இப்போ இந்த குற்றவாளி இந்த கற்பழிப்பு வழக்குகள்ல தானங்க ஒருத்தன் வந்து கற்பழிப்பு பல மோசடிகள்ல தானங்க ஒருத்தன் வந்து இங்க இருந்து கைலாசாக ஓடனா, கைலாசாக ஓடி யார் பேர் நித்யானந்தா, எல்லாம் குற்றத்தை செஞ்சுக்கிட்டு எல்லா கற்பழிப்பு எல்லாமே நடந்துச்சு, அவன் மேல கேஸ் இருந்துச்சு. சாதாரணமா தன் படை பரிவாரங்களோட இங்க இருந்து போறான், போயிட்டு கைலாசான ஒரு நாட்டை பிடிச்சிட்டு ஜல்சா பண்ணிட்டு இருக்கிறான். அங்க போயிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டு வீடியோல கேமரா போட்டுருக்கான். நம்ம நாட்டுடைய அதிகாரிகளுக்கு இன்னும் தெரியாம இருக்குது அது நாடு எங்க இருக்குது, அந்த குற்றவாளி தடப்படை குற்றவாளி இருக்கான், கூட்டத்தோட போறான், தனியா கூட போடல. நம்ம நாட்டுல இருந்து ஒருத்தன் வந்து விசா எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வரணும்னு சொன்னா எத்தனை இன்வெஸ்டிகேஷன், எத்தனை ரிப்போர்ட், நீ எதுக்கு போற, எங்க போற, என்ன போற, ஓ மூஞ்சி இப்படிதான் இருக்குதா, ஓ மூஞ்சி ஒண்ணு வேற மாதிரியா இருக்குது சொல்லி பல ரிப்போர்ட்டுகளுக்கு. அவன் கைலாசாக போனவன் அவனோட படை பரிவா ட்ரூப்ஸே கூட்டின்னு போறான் இங்கிருந்து. அங்க அவனுக்கு என்னன்னு சொன்னா, நம்ம பணத்தை கொடுத்து சரி பண்ணிக்கலாம் ஒரு தைரியம் ஒருத்தன் இருக்கு. இந்த நித்யானந்தா போயிருப்பானா? தேடப்பட குற்றவாளி தானே நித்யானந்தா, எல்லா குற்றங்களுக்கு தானே செய்தவன் மேல. அப்ப எப்படி இங்கிருந்து போனா, தப்பிச்சு போனா? அப்ப அங்க போயிட்டு அப்படி பண்றான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்ப நடந்த ஒலிம்பிக் பதக்கம் வாங்குறாங்கல்ல, இப்ப கடைசியில 100 கிராம் எடை கூடிருச்சுன்னு சொல்லி ஒருத்தங்க வெளியே வந்தாங்களே, மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்னு சொல்லக்கூடியவங்க, அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு வெளியே வந்தாங்கல்ல. அவங்க என்ன, அவங்க அந்த மல்யுத்தம் இருக்கு, இந்தியாவுடைய மல்யுத்தம் அந்த டீம் இருக்கு, ஒலிம்பிக் டீம் அந்த டீம் இருக்கு, விளையாட்டுத்துறை, அந்த துறை அமைச்சராலே நாங்க பாதிக்கப்படுறோம்னு சொல்லி பெண்கள் கதறினாங்க. அந்த பெண்கள் எப்படி விவசாய போராட்டம் நடந்ததோ அதே மாதிரிதான் 1 வருட போராட்டமுங்க. யாரு? இந்த மல்யுத்த வீராங்கனைகள், இந்திய தேசத்தின் வீராங்கனைகள். அவங்க நிலைமை என்னாச்சு? போராடினாங்க. ஆனா இந்த துறையில் இருக்க இந்த அமைச்சர் மூலமா நாங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டோம், எங்களுக்கு வந்து பாலியல் குற்றங்கள் வந்து பாலியல் தொல்லைகள் அதிகமா கொடுத்துட்டு இருந்தாங்க, தண்டனை அவங்களுக்கு நோக்கி தண்டனை போவே இல்லை, சட்டம் அவங்க நோக்கி போவே இல்லை. அப்ப என்ன ஆயிடுன்னு சொன்னா, மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க சட்டம் அவங்க வந்து எந்த தவறு செய்தாலும் யாரும் கண்டுகொடுதல், அங்க வந்து அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க, பாதுகாக்கப்படுறாங்க. ஆனா இந்த மல்யுத்த வீராங்கனைகள் வந்து இவங்க வந்து சொல்றாங்க, இவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடக்குது, எங்களுக்கு பாலியல் தொல்லைகள் நடந்துகிட்டு இருக்குது, இவங்கதான் இந்த காரணம் இவங்கதான் சொல்லி நேரடியா சொல்றாங்க. யார் மேல குற்றச்சாட்டு சுமத்துகிறார்களோ அந்த பெண்கள், அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் எந்த பெரிய எடுக்கல. ஆனால் எதிராக என்ன சொன்னா, ஆர்ப்பாட்டம் போராட்டம் யார் செய்யறாங்களோ அவங்கள மேல குற்றம் சுமத்துறாங்க, அவங்களுக்கு அரெஸ்ட் பண்றாங்க, அவங்களுக்கு மேல பாதுகாப்பு இல்லாம இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம நாட்டில் போயிட்டு இருக்கு. இப்போ அது விவரிச்சு சொல்லணும்னு சொன்னா 1 2 இல்ல, நிறைய சொல்லிட்டு போலாம். அப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்துச்சு இல்லைங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க ஒருத்தன் கூட இல்ல, அந்த அளவுக்கு செய்தி வந்து எல்லா மட்டத்துக்கும் செய்தி சேர்ந்துச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை, அது அந்த கொலைக்கு பிறகு எத்தனை ரவுடிகள் இருக்காங்கன்னு சொன்னா, 100கணக்கான ரவுடிங்க வர்றாங்க. என்ன A+ இந்த MBA பட்டம் வாங்குறாங்க பாருங்க, BBL பட்டம் வாங்குறாங்க, IAS IPS பட்டம் வாங்குறாங்க. அது மாதிரி இந்த சட்டத்தில் A+ன்றது குற்றவாளிகளுடைய அந்த உங்களுக்கு இதுதான் அது என்ன. ஆனா அந்த ரவுடிகளுடைய அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, அந்த 100கணக்கான ரவுடிங்க 1 2 இல்ல, இவரை 10 கொலை குற்றவாளி, இவர் வந்து இத்தனை கொலை குற்றவாளி, அவர் இத்தனை கொலைகளுக்கு சொந்தக்காரர், இவர். ஆனா இவங்க எப்படி இத்தனை கொலை செஞ்சுட்டு சாதாரணமா நடமாடுறாங்கன்னு சொன்னா, அப்ப அவங்களுக்கு சட்டங்கள் என்ன செய்யுதுன்னு ஒண்ணு புரியல நமக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்படுறாங்க, கொல்லப்பட்டதுக்கு பின்னணியில் வந்து இத்தனை கொலை குற்றவாளிகள் A+ ரவுடிகளா இருக்கிறாங்க, 100,000கணக்கான ரவுடிகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க, 100கணக்கான ரவுடிகள், ஒரு பட்டாளமே இருக்குதுங்க.
ஆனா சாதாரண ஒரு ரவுடியோ குற்றவாளியோ சொன்ன இல்ல, அவர்கள் பல குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பல குற்றத்திலும் அதுல முக்கியமான குற்றம் என்னன்னு சொன்னா கொலை குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்காங்க. பல பேர் கொலை பண்ணவங்க இருக்காங்க. கொலை பண்ணவங்க உள்ள போயிட்டு வெளியே வர்றாங்க. போகும்போது சொல்லிட்டு தான் போறாங்க, மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி. இந்த ஜெயில எப்படி தெரியுமா உங்களுக்கு அந்த கொலை குற்றவாளிகள் இருக்காங்கல்ல, குற்றத்தை எவ்வளவு அதிகப்படியான ஒரு குற்றம் செய்யறானோ அந்த குற்றம் செய்யும் பொழுது அவனுக்கு ஜெயில என்ன தண்டனை கொடுப்பாங்க, உட்கூட்டு வச்சு, அதாவது காலையில அவனுக்கு 7 மணிக்கு ஓபன் பண்ணி விடுவாங்க ஜெயில, நைட்டு 6 மணிக்கு மறுபடியும் நம்மள க்ளோஸ் பண்ணுவாங்க. 13 மணி நேரம் தூக்கம். எப்படி அவன் எந்த வீட்டுல இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு தூக்கம் கிடைக்காது ஜெயில. அதுக்கப்புறம் காலைல ஒரு மணி அடிச்சா 7:30 மணிக்கு சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட், மதியம் கரெக்டா 12 மணிக்கு சாப்பாடு, மாலை 6 மணிக்கு ஏதோ சிற்றுண்டி, அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு 6 மணிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இது எங்கேயா நடக்குமா? உள்ள விளையாடுறது, கபடி விளையாடுறதுக்கு, அது விளையாடுறதுக்கு, ஃபுட்பால் விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட். ஆனா ஒரு குற்றவாளிக்கு குற்றத்துக்கான தண்டனையை கொடுப்பாங்களா? அவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்கு. போம்பல் சொல்லிட்டு போறான், எங்க வீட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரும் சொல்லி. மாமியார் வீட்டு தானே கவனிப்பாங்க. ஒரு குற்றவாளி சில சாதாரணமா நான் உள்ள போயிட்டு வரேன், உள்ள போயிட்டு வந்து பாத்துக்கிறேன். என்னன்னா உள்ள போயிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன். ஏற்கனவே உன்னால பாதிக்கப்பட்டவன், ஒரு குற்றவாளியால் பாதிக்கப்பட்டவன், ஒரு குற்றத்தை பாதிக்கப்பட்டவன் போயிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அவனுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாலும், எப்பயாவது அரெஸ்ட் பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாலும் அவன் உள்ள போயிட்டு வெளியே சொல்ல, உள்ள போயிட்டு வந்து பாத்துக்கிறேன், உனக்கு உள்ள இருந்து அவனை பாத்துக்கிறான்னா அவன் தனி சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், சட்டத்தை சட்டத்தை நடத்திருக்கிறான். அப்ப அதாவது இந்த பெண்கள் பாதிக்கப்படும் போதுங்க, இந்த பெண்கள் பாதிக்கப்படும் போது எல்லாமே பூலான் தேவி மாதிரி கிளம்புறது இல்ல. பூலான் தேவி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஒரு 40 வருடத்திற்கு முன்பாக அந்த ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிருந்தா யூபியில தெரியும். பூலான் தேவி அந்த பள்ளத்தாக்கு, பூலான் மாவட்டத்தில் பள்ளத்தாக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு உயர் ஜாதி வகுப்பால, உயர் ஜாதி மக்களால என்ன பண்ணா கற்பழிக்கப்படுறாங்க, கொள்ளடிச்சிட்டு போவாங்க. அந்த பூலான் தேவி என்ற தேவியை கற்பழிக்கிறாங்க. அந்த கொடுமையை தாங்க முடியாம அந்த ஆதிவாசி பெண் தான் அவங்க பூலான் தேவி. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த பல பேர் சேர்ந்து கற்பழிக்கிறாங்க. அந்த ரணத்தை தாங்கி கொண்டு இதற்கு பழி தீர்க்காமல் விட மாட்டேன், என் சமூகமே அழிந்து கொண்டிருக்கிறது, கற்பழிக்கப்படுகிறது, கொள்ளையடிக்கப்படுகிறது, எங்களை வாழ விடாம விடுறாங்க, இவர்களுக்கு சரியான தண்டனை புகட்ட வேண்டும் என்று எங்கேயாவது ஒரு புலாந்தேவி தான் இந்தியா வரலாற்று ஒரு புலாந்தேவி தான் இருக்கணும்னா, எத்தனை புலாந்தேவி கொல்லப்பட்டு சாவடிக்கப்பட்டிருக்கிறாங்க, கற்பழிக்கப்பட்டு கொலைக்கு உட்பட்டிருக்கிறாங்க, எத்தனை புலாந்தேவி செத்துருக்கிறாங்க. இந்த ஒரு புலாந்தேவி கிளம்புனா எல்லாமே புலாந்தேவி கிளம்ப முடியுமா? போயிட்டு ரிப்போர்ட் பண்ண முடியலங்க. அப்புறம் அந்த புலாந்தேவி வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க தேர்ந்தெடுத்து ஒருத்தவங்க சுட்டு தள்ளினாங்க. அப்ப என்ன, ஒவ்வொருத்தரும் அப்படி கிளம்பணுமா? தன்னை பாதுகாத்துக் கொள்ள அப்படி கிளம்பணுமா? சட்டம் ஒழுங்காச்சு அன்னைக்கு புலாந்தேவிக்கு அன்னைக்கு அப்படி நடந்த கொடுமைக்கு அன்னைக்கு அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா தன் பழியை தானே தீர்த்துக் கொண்டாள் அவள். அந்த சூழ்நிலைக்கு தள்ளியது எது? யாரால் தள்ளப்பட்டால்? அப்ப என்ன நடக்க சொன்னா, யாராலையும் நம்மளால பாதுகாக்க முடியாதுன்னு ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்ன நிலைமைக்கு வந்துட்டான்னு சொன்னா, எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு சொன்னா, ஆணோ பெண்ணோ, நிலைமை என்ன வருது? சட்டம் என்ன வருது? அப்ப எதுக்கு சட்டம்? மகாத்மா காந்தி சொல்றாங்க, அதாவது இந்த இப்ப சுதந்திரம் தினம் வந்து போச்சு இல்ல, ஆகஸ்ட் 15 சுதந்திரம் தினம் வந்து போச்சு. மகாத்மா காந்தி சொல்றாங்க, சுதந்திர தினம், சுதந்திரம் எப்போ முழு சுதந்திரம் நம்ம அடையிறோம்னு சொன்னா, எப்பொழுது ஒரு பெண் நடு இரவிலே தன் அணிகலன்களை அணிந்து கொண்டு ஒரு கன்னிப்பெண் அதன் வீட்டை விட்டு வெளியே சென்று இரவு 12 மணிக்கு வீட்டை விட்டு திரும்பி வருகிறாளோ அன்னைக்குதான் முழு சுதந்திரம் பெற்றோம் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாரு, இந்த தேசத்தில் நம்ம நாட்டுக்கு சிறந்த ஆட்சி வேணும் என்றால் உமர் அலி அல்லாஹ் தஆலா ஆட்சி வேணும்ன்றாரு. இஸ்லாத்துல 2வது கலீஃபா இருக்காரு உமர் அலி அல்லாஹ் தஆலா. உமர் அலி அல்லாஹ் தஆலா ஆட்சி வேணும்ன்றாரு. ஏனென்றால் இது இஸ்லாமிய சட்டத்தை அங்கதான் வர்றாரு. இஸ்லாமிய சட்டங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்து என்றால் குற்றங்கள் என்பது சுத்தமாக இருக்காது. எங்கேயாவது ஒண்ணு கிளம்பும், அதுக்கு சரியான தண்டனை, ட்ரீட்மெண்ட், சரியான தண்டனை கொடுக்கப்பட்டால் அந்த குற்றங்கள் நடக்குமா? குற்றங்கள் நடக்காது. இது அதாவது ஏன் சொன்னா, ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய ஆட்சியில் இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்சியில அவங்க ஹதரல் மௌத் இருந்து சனா வரைக்கும், சனாவிலிருந்து ஹதரல் மௌத் ஒரு நாடு, சனா என்பது எங்க இருக்குன்னா ஏமன்ல இருக்கு, ஹதரல் மௌத் சவுதியா இருக்கு. அது அவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிட்டு வந்தாலும் பாதுகாப்போட போயிட்டு வருவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இருக்கட்டும், ஆண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இன்னைக்கு ஒருவன் தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு சென்று மறுபடியும் வீட்டுக்கு வர நிலைமை இருக்குதா?
அவனுடைய பணத்தை கொண்டு போட்டு அவனுக்கு கரெக்டா வீடு சேர முடியுமா? அப்படி நிலைமை நாட்டில் இருக்குதா? கொள்ளை கூட்டங்கள் சர்வசாதாரணமாக கிளம்பி விட்டது. அது ஏன்னு சொன்னா அது சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து இன்னொரு சட்டம் ஒன்று இருக்கு, அது பின்னால வர்றேன். ஆனா ஒரு சட்டம் ஒன்று இருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களவு திருட்டு நடக்குதுங்க. திருட்டு நடக்கும்போது மக்கள் வந்து முறையிடுறாங்க நபிகள் நாயகம் கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, நபிகள் நாயகமே, ஜனாதிபதியே, இப்படி நாங்க வந்து இந்த மதீனால இருந்து போய் நாங்க வந்து சிரியா நோக்கி வியாபார நோக்கமே போகும்போது எங்கள் பொருட்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது, அதற்கு வந்து நீங்க வந்து கவனிக்கணும், தீர்வு சொல்லணும் சொல்றாங்க. நபிகளா சொல்றாங்க. ரெண்டு விஷயத்தை வைக்கிறாங்க, பொருளாதார விஷயத்தையும் வைக்கிறாங்க, ஏழ்மை நிலத்தை வைக்கிறாங்க, இதுவும் வைக்கிறாங்க. அப்போ பொருளாதார விஷயத்தை சொல்றாங்க, அது கூடிய விரைவில் சரி பண்றேன், அது ஜக்காத் முறையில் கொண்டு சரி பண்றேன், சதகா முறையில் கரெக்ட் பண்றேன். இது இருக்குல்லவா, இது என்ன செய்யறோம்னு சொன்னா இப்பயே நிப்பாட்டுறேன், இப்பயே அறிவித்து விடுங்கள், இப்பொழுதே அறிவித்து விடுங்கள், கொள்ளை அடிப்பவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி மாறு கை எடுக்கப்படும். ஒரு கை ஒரு கால். இந்த நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா செஞ்சிருவாங்க சொல்லி எல்லாருக்கும் செய்தி தெரியும். சொன்னா அட்ஜஸ்ட்மெண்டே இல்ல, செஞ்சிருவாங்க. அடுத்த நிமிஷமே திருட்டு நிக்குது. வழிப்பறி கொள்ளை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 1400 வருடங்கள் முடிந்து விட்டதை, கழிந்து விட்டதை. வழிப்பறி கொள்ளைகள் இந்த நாட்டில் இல்லை, அரபு நாடுகளில் இல்லையே. வழிப்பறி கொள்ளைகள் எங்க இருக்கு? சில குற்றங்கள் சின்னது இருக்கும், அது சரியான உடனே சரியான தண்டனை கிடைச்சிடும். ஏன்னு சொன்னா இப்ப கூட அந்த டிவில கூட நேத்து கூட சொன்ன ஒரு பாமலர், நேத்து தந்தி டிவில இருந்து நியூஸ் எடுக்கிறாங்க, இப்படி எல்லாம் கொலை குற்றங்கள் கற்பழிப்புகள் அதிகமா நடக்குது, இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்கறாங்க. கேட்கும்போது அந்த பாமர் சொல்றாரு, எங்க சவுதியில ஒரு காலத்துல சவுதி பாக்குறது பாமர் ரொம்ப ஏழ்மையான நிலைமை இருக்காரு, அங்கெல்லாம் பள்ளிவாசல் சும்மா பாங்க் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா கடையை அப்படியே திறந்து போட்டு பள்ளிவாசல போயிடுவாங்க, போயிட்டு வர்ற வரைக்கும் அவங்க பொருளாதார கடை அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் சவுதியில பார்த்து சொல்றாரு, அந்த நாட்டுல எல்லாம் அப்படி இருக்குது. ஏன்னு சொன்னா திருடினா கை வெட்டிடுவான்னு தெரியும், திருடி விட்டால் கை வெட்டி விடுவார்கள் தெரியும், அதனால் எந்த திருட்டு நடக்காது. அது நம்ம நாட்டுல எப்படியா இருக்குது? இது மாதிரி சூழ்நிலை நம்ம நாட்டுல இருக்குது. அந்த பாமர் பல பேர் பேசினாலும் அந்த பாமர் நீங்க சொல்றது வந்து தந்தி டிவில சொல்றாங்க, நமக்கு ஒரு பெரிய வியப்பா இருக்குது. அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு சொன்னா, இந்த தொடர்ச்சியா நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள், அதாவது நடக்கக்கூடிய சம்பவங்கள் நான் சொன்னா, இந்த குற்றங்களுக்கான தண்டனைகள் சரியான முறையில் கொடுக்கப்பட்டால், நிறைவேற்றப்பட்டால், அங்கு அந்த தவறுகள் 99% நடக்காது. இன்னைக்கு யாருக்கும் அப்படிதான் இருக்குது. ஏனென்றால் இந்த நாடு ஏதாவது பெண்களுக்கு பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோன்னு சொல்லி பிரதமர் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. உண்மையிலுமே பேட்டி படாவோ நடக்குதா? ஆனா பேட்டி பச்சாவோ நடக்குதா? பேட்டி பச்சாவோ யார்? பேட்டி பச்சாவோ அதானி அம்பானி பேட்டி வேணா பச்சாவோ, கரீப் பேட்டி கோன் பச்சாவோ? யார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குங்க? இது பெண்கள் திரண்டுறாங்களா? இந்த பெண்கள் மாதர் சங்கம் இருக்குல்ல, மாதர் சங்கம்லாம் இந்த காலத்துல மூத்தாயிடும், சரண்டா இருப்பாங்க. சில சமுதாயத்து மக்களுக்கு மட்டும், மேம்பட்ட மக்களுக்கு மட்டும் ஒரு பாதிப்பு இருந்தா, நிர்பயா போன்ற ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னா, கற்பழிப்பு நடந்துச்சு சொன்னா இந்தியாவே திரண்டு நிற்கும். அது ஒரு பாமர மக்கள், ஒரு பெண்மணி இங்க வந்து பாதிக்கப்பட்டு கற்பழிக்கப்படுகிறாள் என்றால் அந்த இந்தியா இருக்கிற மாதர் சங்கம் ஒன்னா கூடுதா? கூடணுமா இல்லையா? நீதினா நீதிதானே இருக்கணும், நியாயம்னா நியாயம் தானே இருக்கணும். ஒரு ஏழைக்கு ஒண்ணு பணக்காரனுக்கு ஒண்ணு இருக்கணுமா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த நாடு உருப்படுமா? பாதுகாப்பு இல்லாம இருக்குமா இல்லையா? அப்ப இந்த நாட்டில் அதாவது இந்த ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது என்றால், சட்டம் ஒழுங்கு ஒன்று இருக்கிறது என்றால், நாட்டுடைய அரசியல் அரசாங்கம் எதற்கு? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காகத்தான், அவர்களை வாழ்வை நலமாக்குவதற்கு, செழுமையாக்குவதன் அரசாங்கம். அரசாங்கம் தானே செய்ய வேண்டும் இது. ஆனால் அரசால் சரியான நாங்க வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று ஒவ்வொரு குடிமகனும், நாட்டு குடிமகன் நினைக்கிறோமா இல்லையா? நம்ம இருக்கிறோமே, பிழைக்க வந்து இந்த நாடுகள் நடக்குதா? இது மாதிரி கற்பழிப்பு நடக்குமா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? எங்கேயாவது ஒன்று நடந்தால் அது உடனே என்ன பண்ணுவாங்க? அதுக்கு சரியான தண்டனை கொடுத்துருவாங்க. சரியான தண்டனை நடக்கும். உலகத்திலேயே தூக்கு தண்டனை எது கொடுக்குறாங்க? இஸ்லாமிய சட்டம் சொல்றது. இஸ்லாமிய சட்டம் அதாவது என்ன சொன்னா,
இந்த அரபு நாட்டு சட்டம் கற்பழிப்பு நடக்கும் போது, கொலை நடக்கும் போது அத்வானி அவர்களே சொன்ன விஷயமா இருக்கா இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு வேண்டும் என்றால் அதுக்கு அரபு நாட்டு சட்டம் தான் தேவை. அப்ப அரபு நாட்டு சட்டம் இருந்தால்தான் இங்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்று யார்? இந்த நாட்டின் துணை பிரதமராக இருந்தாரே, பலமுறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரே தேசத்தின், அவரே சொல்கிறார் என்றால் டைரக்டா சொல்ல, இஸ்லாமிய சட்டம் டைரக்டா சொல்ல, இன்டைரக்டா சொல்ற அரபு நாட்டு சட்டம் தேவை என்றார். ஏன் அவங்க மட்டும் சொல்ல, பல பேருடைய பாதிக்கப்பட்ட மக்கள் பல பேருடைய நியாயமான குரல் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு சரியான சட்டம் ஒன்று தேவை என்றால் அது இந்த அரபு நாட்டு சட்டம், இஸ்லாமிய சட்டம் தான் வேண்டும். இஸ்லாமிய சட்டம் அவங்க இஸ்லாத்தின் உள்ள வெறுப்பால் இஸ்லாமிய சட்டம் திரும்பி பார்க்க வந்து மறுக்கிறாங்க. இஸ்லாமிய சட்டத்தை பார்க்க வேண்டும். திருட்டுக்கு என்ன குற்றம்? பல முறை திருடுறாங்க. எத்தனை முறை திருடுறான்? திருடு டாபிக் போவானா, இந்த கற்பழிப்பு மட்டும் வருவோம். இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதான் கேள்வி. சிறு வயசு குழந்தை விடுறது இல்லைங்க. ஏனென்றால் இந்த பல்கிஸ் பானு, ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியதா இருக்குது. இந்த பல்கிஸ் பானு நிறை மாத கர்ப்பிணி. பேட்டி பச்சாவுன்னு அந்த பேட்டியில நீ காப்பாத்திருக்கணும். நிறை மாத கர்ப்பிணி யாரால் வந்து கற்பழிக்கப்படுறா? அவங்க வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான். அவங்க வீட்டுல இருந்து பால் வாங்கிட்டு போனாங்களே, அவங்க வீட்டுல இருந்து பால் வாங்கி போய் குடிச்சாங்களே, அவர் சித்தப்பா பெரியப்பா என்று வந்து உறவு கொண்டாடினாங்களே, மாமன் மாமா உறவு கொண்டாங்களே, அங்க இருக்கிற இந்த காவி வெறியர்கள் தான் மத பிரச்சனை உண்டாக்கி அவர்கள் மதத்தால் தான் பார்த்தாங்க, தன்னுடைய காம வெறியை தீர்த்து கொண்டார்கள். எத்தனை தடவை அந்த பெண்மணியால வந்து வாங்கி குடிச்சு பாலை வாங்கி குடிச்சிருப்பாங்க, எவ்வளவு எத்தனை நட்பா நடந்திருப்பாங்க. அப்ப அந்த கயவர்களால் தான் வந்து அந்த கர்ப்பிணி ஒட்டு துணி இல்லாம எந்த அளவுக்கு தன்னுடைய கை குழந்தை ஒண்ணு இருந்துச்சுங்க, அந்த கை குழந்தை தூக்கி போட்டு மெதிச்சு சாவடித்து அந்த பெண்மணியை அந்த அளவுக்கு மோசமான நிலையில கற்பழிச்சாங்கன்னு சொன்னா, சரி இது எல்லாமே நாட்டுக்கு தெரியும், சட்டத்துக்கு தெரியும், எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்காங்க, எல்லாமே தெரியும். சரி, அந்த பெண்மணிக்கு சரியான நீதியை கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த 11 பேர் உள்ள போனாங்க, அரசு பண்ணி வெளியே வர்றாங்க. அரஸ்ட் ஆயிட்டு மறுபடியும் வெளியே வரும்போது என்னன்னு சொன்னா அவங்களுக்கு பூ போட்டு வர வைக்கிறாங்க. இங்கே நடக்குமா இது அநியாயம்? இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? ஒரு தேசத்தில் ஒரு பெண்மணி அநியாயமாக கற்பழிக்கப்படுகிறாள், நாட்டுக்கு தெரியுது. கற்பழிச்சவங்களுக்கு வந்து பூமாலை போட்டு வர வைக்கிறாங்க. கற்பழிச்சவங்களுக்கு பூமாலை போட்டு வர வைக்கிறாங்களே, அப்ப இன்னொருத்தனுக்கு என்ன தோணும்? யாராலும் கற்பழிக்கலாம், அப்படிதான் தோணும். கற்பழித்தம் என்றால் தனக்கு ஒரு கூட்டம் பூமாலை போட்டு சிவப்பு கம்பளம் போட்டு வர வைக்கும். இப்ப எங்கடா கோட்டை தேடுது, எங்கடா அவங்க இப்படி எல்லாம் எங்கடா தலைமறைவா? எங்கடா தலைமறைவு? எங்க தலைமறைவு? அப்ப அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து அரசு கொடுத்தது சொன்னா இந்த குற்றம் நடக்குமா? இந்த தண்டனை நடக்கும், இந்த குற்றம் தொடர்ந்து நடக்குமா? இப்ப குற்றங்கள் தொடர்ந்து நடக்குதுன்னு சொன்னா நீ அதாவது அது கல்லு எங்கே தூக்கி போட்டு எரிஞ்சிங்க, இங்க கல்லு பாயும் போது மறுபடியும் அந்த கல் ரிட்டர்ன் வரும் பொழுது அந்தந்த துறை என்ன பண்றாங்க, அந்தந்த நேரத்துல வந்து சத்தம் போடுறாங்க. இப்ப ஆர்ப்பாட்டங்கள் நடக்குமா, போராட்டங்கள் நடக்குமா? கல்லூரி மாணவர்களுக்கு தொடர்ந்து ஒரு பணக்கார மாணவனால தொல்லை நடக்குது. கல்லூரி மாணவர்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு மாணவர்களும் பல மாணவர்களுக்கு அவனுடைய கற்பை சூறையாடப்படுகிறது. பார்த்தோமா இல்லையா? பொள்ளாச்சியில சிவகாசியில நடந்த சம்பவம் பார்த்தோமா இல்லையா? எத்தனை வீடியோக்கள் வெளியே வந்துச்சு. குற்றம் செய்தவனுக்கு தண்டனை என்ன? இப்ப இஸ்லாம் சொல்ற தீர்வு நான் சொன்ன குற்றங்கள் தொடர்ந்து நடக்குது இல்லைங்க. இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு சொன்னா அவனுக்கு மறைஞ்சி வச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்காது. கொலைக்கு கொலை தான் தீர்வு என்கிறது இஸ்லாம். திருட்டுக்கு கை வெட்டுன்றது இஸ்லாம். அதில் பாரபட்சம் பார்க்காதீர்கள், மனிதாபிமானத்தை காட்டாதீர்கள் என்கிறது இஸ்லாம். ஏனென்றால் நம்ம நினைக்கிறோம் அவன் ஒருத்தர் கை வெட்டாங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே நடக்கும். ஒரு திருடனுக்கு கை வெட்டினாங்கன்னா எப்படி பப்ளிக் வச்சு வெட்டணும்? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அந்த குற்றவியலுக்கான குற்றத்திற்கான தண்டனை என்ன சொல்லுது சொன்னா, திருநானா திருடு நிரூபிக்கப்பட்டுச்சா மறுத்த அவனை தூக்கி போட்டு கையை வெட்டு. அடுத்த தடவை அவனை திருட மாட்டான். அவனை பார்த்து அத்தனை பேர் அந்த குற்றத்தில் ஈடுபட மாட்டாங்க. கொலைக்கு கொலை எப்படி?
இந்த நாட்டுல கொடுப்பாங்க, அரபு நாட்டுல கொடுப்பாங்கல்ல. தூக்கு கொலை கொடுக்கும் பொழுது, கொலை குற்றவாளிக்கு அந்த தண்டனை கொடுக்கும் பொழுது பப்ளிக்ல வச்சு கொடுக்கணும். இவ பாதிக்கப்பட்டவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும்னா பார்க்கலாம், சென்னையில எல்லா மீடியாவுக்கு கொடுக்குறாங்க. அவனை, அந்த அநியாயக்காரனை, அந்த சிவராமனை, அவன் இன்னைக்கு செத்துட்டான், முடிஞ்சிருச்சு. ஆனா அவன் கூட்டாளிகள் இருக்காங்கல்ல, அது மாதிரி கற்பழிக்கிற நிறைய பேர் ஒரு சீசன்ல கிளம்பி தானே இருக்கிறான். அவனை பிடிச்சி அதே மாதிரி நிக்க வச்சு, இந்த சென்னையில இருக்கிற மவுண்ட் ரோட்ல நிக்க வச்சு, இல்ல மெரினா பீச்ல நிக்க வச்சு, மக்கள் மத்தியில அழைப்பு கொடுத்து எல்லா மீடியாக்களை காட்டி தூக்கு தண்டனை குற்றத்தை அவனுக்கு நிறைவேற்றுறாங்கன்னு சொன்னா, அது மாதிரி கற்பழிப்பு சீனி நடக்குமா? நடக்குமா? நடக்காது. ஏனென்றால் மக்கள் எல்லாம் பார்க்கிறான். ஆனா இப்படி பண்ணிடுவாங்களா? அதுக்கு ஜாமீன் எவனும் எடுக்க வரக்கூடாது. ஜாமீன் எடுக்க வேணா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா சர்வசாதாரண படிச்ச பணத்தை வச்சு எது வேணாலும் பண்ணிடலாம், பணத்தை வச்சு எது வேணாலும் சாதிச்சிடலாம். அந்த பணத்தை வைத்து எதுவும் சாதிக்க முடியாது என்ற நிலை தான் இஸ்லாம் சொல்லுது. குற்றவாளியா பாரு, குற்றவாளிக்கு சரியான தண்டனையை கொடு. அந்த தண்டனையை பாரபட்சம் பார்க்காத, தண்டனை நிறைவேற்றுங்கள், இது இறைவனுடைய கட்டளை என்று திருமறை குர்ஆனும் இஸ்லாம் கூறுகிறது. இதுதான் இஸ்லாம் சொல்ற குற்றவியல் தண்டனை. எந்த குற்றத்தையும் நீ ஆள பார்க்காத, குற்றத்தை பாரு. குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா காலதாமதத்தை வளர்த்தாத, அவருக்கு உடனே குற்றத்தை தண்டனை நிறைவேற்று. இப்படி கொலைக்கு கொலையும். விபச்சாரத்துக்கு என்னங்க, விபச்சாரத்துக்கு அருமையான பாருங்க, எப்படி விபச்சாரத்துக்கு திருமணம் ஆகாதவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் 100 கசையடி. 100 கசையடி சாதாரண கசையடி இல்ல, கசையடியில ரூஹ் போயிடும், உயிர் பிரிஞ்சிடும். 100 கசையடி உங்களுக்கு கொடுக்கணும். எப்படி திருமணம் முடிக்காதவர்கள் அவன் ஈடுபட்டுதான் சொன்னான், அவனுக்கு அந்த பயம் வேணும். யார் பெண்ணோ, ஏனென்றால் ஏழைகள் தான் நீங்க அதிகமா பாதிக்கப்படுது சொன்னா கேட்பார்ன்ற ஏழைகள் தான். பணக்காரனுக்கு பிரச்சனை இல்லை, பணக்காரனுக்கு செக்யூரிட்டியில இருக்கான். ஒரு அமைச்சர் இருக்காரு, ஒரு முதலமைச்சர், அவங்க பெண்ணு பாதிக்கப்படுமா? ஒரு எம்பி இருக்காரு, அவர் பெண்ணு பாதிக்கப்படுமா? ஒரு கலெக்டர் இருக்காரு, பெண்ணு பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னு சொன்னா செக்யூரிட்டி. ஒரு ஏழை தானே பஸ்ல காலேஜ்ல படிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும். ஒரு சாதாரண வாத்தியார் இருக்காரு, அவர் பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு பஸ் ஏறி தான் வீட்டுக்கு வரும். அவங்க தனி காரை வச்சிருப்பாங்க, தனி வாகனம் வச்சுட்டு போயிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவன் இருக்காது. அப்போ மக்களோட மக்களாக பஸ்ல நின்று போனோம். பஸ்ல போகும்போது அங்க இடி ராஜாக்கள் தெரியுது. ஏன்னா அந்த பஸ்ல போகும்போது அப்படி 4 பேர் இடிச்சான, இடிக்கிறவங்களுடைய இடுப்பை அவனுக்கு கையை உடைச்சிருந்தாங்கன்னு சொன்னா, சரியான தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்னா அடுத்த இடிப்பானா? பஸ்ல இதுக்கப்புறம் எந்த பெண்ணும் பாதிக்கப்பட மாட்டாள் என்ற சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்றால் அங்க இடிக்கிறவன் பிடிக்கிறவனுடைய கையை அங்கே வெட்டணும். இப்ப சமீபத்தில் நடக்குதா இல்லையா, வழிக்கு விடுறாங்க, கால் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி இப்ப சமீபத்துல நிறைவேற்றுறாங்க. குற்றம் கற்பழிச்ச சிவராமன் அப்படித்தானே, கால் உடைஞ்சு வழிக்கு விடுறாங்கன்னு சொல்லி. வழிக்கு விழுந்தா கால் மட்டும் போக கூடாது, வேற எல்லாமே போகணும், எல்லா பார்ட்ஸும் போகணும் அவனுக்கு. அதுக்கு இதுக்கப்புறம் கற்பழிக்கிற என்ற ஒரு சிந்தனையும் அவன் வரக்கூடாது, ஒரு யோசனையும் வரக்கூடாது. அப்போ இன்னைக்கு சர்வ சாதாரணமா என்னன்னா மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. மக்கள் மறதியை எல்லாரும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மக்கள் மறதியை யார் பயன்படுத்துறாங்க? அப்ப பாதிக்கப்பட்டவங்க ஒரு அளவுக்கு அப்புறம் போராட்டம் நடத்த மாட்டாங்க. வசதி இருந்துச்சுன்னா கோர்ட்டு கச்சேரி போவாங்க, முடிஞ்சிருச்சு. வசதி இல்லைன்னு சொன்னா சாதாரணமா இருந்துருவாங்க. எல்லாம் மூடிதானே மறைக்க பாக்குறாங்க. எல்லாரும் விலை பேசப்படுறாங்களா இல்லையா? அப்ப ஏழைகளுடைய ஏழை பெண்மனுடைய கற்புகள் விலை பேசப்படுகிறது. இவ்வளவு கொடுத்துரும், நீங்க சைலண்ட் ஆயிடுங்க, இதுக்கப்புறம் போகாதீங்க. அப்படித்தானே இந்த கல்லூரியில் இருந்துச்சு, கிருஷ்ணகிரியில் அப்படித்தானே. அந்த 12 வயது இளம் பெண், பச்சிலம் குழந்தை அது. அப்ப எல்லாரும் எப்படி பார்க்கணும்னு சொன்னா, எல்லா துறையில இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, தன் பிள்ளையாக தன் மகளாக அவரை பார்க்க வேண்டும். தன் மகனாக பார்த்தார்கள் என்ற பேப்பர்ல மீடியால பேசி சும்மா பேட்டி கொடுத்தா மட்டும் பத்தாது. ஒட்டுமொத்த சமுதாயம், ஒட்டுமொத்த மக்களும் தன் மகனாக பார்க்க வேண்டும் அந்த பெண்மணியை, அந்த பெண் குழந்தையை. அந்த பெண் அதே மாதிரி ஆசிஃபாக்கு பார்த்திருந்தான்னு சொன்னா இந்தியாவில் இதுக்கப்புறம் கற்பழிப்பு நடந்திருக்குமா? அது பெண் அது போல இங்க தண்டனைகள் சரியான முறையில் இல்லை. அதான் எல்லாமே இந்த குற்றங்கள் தலை விரிச்சு ஆடுது. எவ்வளவுக்கு கொலை பண்ணியிருந்தாலும் சரசாரமா வெளியே வர்றான். அவனை பார்த்து இருக்க அதிகாரிகளை மிரட்டுற அளவுக்கு நடக்குதா இல்லையா? அவன் மேல கை வைக்க முடியலங்க, ஒரு குற்றவாளி மேல கை வைக்க முடியல. அதுக்கு முந்தி ஒரு பட்டாளம் அவனை காப்பாற்றுவதற்காக. அப்போ அவன் மட்டுமல்ல, அவன் குற்றவாளிக்கு துணை போகிற அத்தனை பேரும் குற்றவாளிகள் தானே.
அத்தனை பேரும் அடையாளப்படுத்த வேண்டுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல வந்து எங்கேயோ 1-2 மாதிரி இருந்துச்சுங்க. இன்னைக்கு வந்து சர்வசாதாரண கற்பழிப்புகள் வந்து சர்வசாதாரணமாக நடக்குது. ஒரு பெண்ணுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே சென்று அந்த பெண்மணி குமரி குழந்தைங்க 2 வயசு குழந்தையும் விடுறதில்ல அயோக்கியர்கள், 70-80 வயசு கேள்வியும் விடுறது இல்ல. வயது முதல்ல கேள்வி தனியா வீட்டுல இருந்து அதுக்கு அந்த கேள்வி கற்பழிக்கப்படுகிறாள். கற்பழிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொள்ளடிக்கிறாங்க. பாக்குறோமா இல்லையா? கேட்கிறோமா இல்லையா? அப்ப சர்வசாதாரணமா வந்து கற்பழிச்சுட்டு உள்ள போயிட்டு ஜெயில இருந்து சில வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வர்றான். அப்ப இதுதானே நீதி? இதுதானே சட்டம்? இந்த சட்டம் வந்து ஒருவரை பாதுகாக்குமா? இழந்த கற்பை மீதி கொடுக்க முடியுமா? 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வர்றான். 2 வருஷத்துக்கு அப்புறம் இழந்த கற்பை அந்த பெண்மணி கிடைச்சிருவாளா? அந்த கற்பழிக்கு பிறகு வாழ முடியுமா அது பெண்ணால சமூகத்துல? அப்போது என்ன நடக்கும் சொன்னா, எல்லாம் சட்டங்கள் வந்து ஏட்டளவுல தான் இருக்குது. நடைமுறையில் சட்டங்கள் எதுவுமே சரியான முறையில் பயன்படுத்தாத காரணத்தினால், சட்டங்கள் செயல்படாத காரணத்தினால் பெருமளவுக்கு முழுக்க இன்னைக்கு என்ன சொன்னா, இந்த கற்பழிப்புக்கு முக்கியமான காரணங்கள் சொன்னா, எல்லா கற்பழிப்புக்கு பின்னணி பார்க்க போனா அப்படியே போதை வருது. ஒரு காலத்துல வந்து இந்த சாராயம் போன்ற அந்த போதைகள் தான் பெரிய போதைகளாக இருந்தது. இன்றைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, போதைகளையே பலவிதமான போதைகள், பலவிதமான போதைகள், டிசைன் போதைகள். அதாவது நெருப்பு பத்த வச்சு மோர்றது ஒண்ணு இருக்குது, இன்ஜெக்ஷன் மூலியமா போடுறது ஒண்ணு இருக்குது, புகை வாங்குறது இருக்கு. பல கோணத்துல வந்துருச்சு. அவனால என்னால என் நாக்க தொட்டாலும் சரி, அவன் மோர்ந்தாலும் சரி, இப்படி பல விதமான போதைகள் வந்துட்ட பிறகு அவன் மிருகமாக மாறுகிறான். போதை வச்சிருந்தா பிடிச்சிடுறாங்க. போதையை குடிச்சான்ல அவன் வந்து இப்ப கஞ்சா மார்க்கெட்ல கஞ்சா சாதாரணமா போயிடுச்சு. கஞ்சாவோட பல இது வந்துருச்சு. இப்போ என்ன என்னென்ன ஆட்சி வந்து பெந்தரினா அது இதுன்னு சொல்லி நிறைய போதைகள் வருது. இன்னைக்கு வந்து கொலைகள் செய்யறவன், கற்பழிக்கிறவன், ஆர்ப்பாட்டம், இன்னைக்கு வந்து பள்ளிவாசல் உடைக்கிறாங்க. பாக்குறோமா இல்லையா? கோயில் உடைக்கிறான்ல, உடைக்கிறோம். அதிகமான பார்ப்பல எல்லாமே போதை தான் இருக்கிறோம். இந்த குற்றங்கள் செய்யறவன் அத்தனை பேர் இன்னைக்கு என்ன சொன்னா, இப்ப இந்த ஆம்ஸ்டாங் கொலை நடந்துச்சு இல்ல, சொல்றாங்க இவன் சாதாரண நிலைமையில வந்து இவன் போய் இப்படி எல்லாம் கொலை பண்ண முடியாது. ஒருத்தவன் அவன் வந்து சரியான ஒரு அந்த கஞ்சா போதையில தான் போட்டு கொலை பண்ண முடியும். அப்பதான் வீரம் வரும். எப்படி அவன் கொலை குற்றவாளிக்கு பின்னால ஒரு பெரிய ஹீரோயிசம் டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அவன் வந்து சாதாரணமா சாதாரண ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட முடியாது. அப்போ அவன் ஃபுல் அந்த போதையில இருக்கிறான். என்ன போதை அப்படின்னா சாராயமான போதை எல்லாம் தள்ளாடுற மாதிரி இல்ல, வெறி கொண்ட போதைகள். அப்ப வெறி கொண்ட போதைகள் எங்கிருந்தே வருது? இந்த வெறி கொண்ட இந்த போதைகள் வந்து எங்க சப்ளை ஆகுது? இப்ப போதை குடிக்கிறான் மொத்தம், தெரியாதா போதை எங்க இருந்து வருதுன்னு சொல்லி? எல்லாத்தையும் சப்ளை ஆயிடுச்சு. இப்ப மாணவர்கள் போதைகள் எடுத்துக்கொள்வதால் பல குற்றங்களுக்கு மாணவர்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த போதைகள் எடுத்துக்கொள்வதால் எல்லா சமுதாயத்திற்கு அத்தனை சீரழிக்கப்படுகிறார்கள். பெண்கள் முத கொண்டு போதைக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன, பெண்களுக்கு அதிகமாக கற்பழிப்புக்கு உள்ளார காலத்தில் பெண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. உங்கள் முக்காடுகள் நீங்கள் தொங்க விட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆண்கள் இப்படிதான் நடக்கும். எல்லாராலும் இல்ல, சில நாய்கள் இருக்கிறார்கள். ஆண்கள் வேடத்தில் காம வெறி பிடித்த நாய்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. எந்த நேரத்திலும் நீங்கள் அவங்களால் தாக்கப்படலாம், எந்த நேரத்திலும் நீங்கள் சூறையாடப்படலாம். அந்த நேரத்தில் உங்களை அவர்கள் சரியான முறையில் கண்காணிக்க வேண்டால் உங்களுடைய பாதுகாப்பு நீங்க சரியான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய உடல் அவை அங்கங்கள் இருக்கல்லவா, அந்த அங்கங்களை சரியான முறையில் நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் செய்யணும். சமீப காலத்துல இப்படிதான் நடந்துருந்துச்சு. ஒரு பெரிய திருடு நடந்துருந்துச்சு. டெல்லியில இருக்கிற அந்த போலீஸ் டிஐஜி ஒரு படத்தை போட்டு காமிக்கிறாங்க. உங்க அணிகலன்கள் எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, புர்கா இருக்குல்ல, புர்காவை அப்படியே டிசைன் வச்சு காமிக்கிறாங்க. உங்கள் கழுத்தில் இருக்கிற அணிகலன்கள் தெரியாத போல நீங்கள் ஒரு ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் இடுப்பு வரைக்கும். அது உங்களுக்கு இடுப்பும் தெரியக்கூடாது, கழுத்தில் இருக்கிற அணிகலன்கள் தெரியக்கூடாது. ஆனா புர்கான்னு சொல்ல மாட்டோம். புர்கான்னு சொல்லிட்டு இஸ்லாம் வந்துடுறாங்க. புர்கான்னு சொல்லிட்டு இஸ்லாம் வந்துடும். ஆனா புர்கான்னு சொல்ல மாட்டோம். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி டெல்லியில இருந்து ஒரு போலீஸ் டிஐஜி மூலியமாக அத்தனை பேருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் ஆடைகளை முழுமையாக நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். வந்துருச்சா இஸ்லாமாங்க?
பெண்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பு தேவை என்றால் அந்த பாதுகாப்பு மனிதர்களை படைத்த இறைவன் பாதுகாப்பு சட்டத்தையும் கொடுத்திருக்கிறான். அதுக்கு இங்க வரணும், உள்ள வரணும். உள்ள வந்தாதான் இஸ்லாத்தை மனம் திறந்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தை வேற ஒரு பார்வையில பார்க்க கூடாது, தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது, தவறான கண்ணோட்டம் கற்பிக்க கூடாது. ஏன்னா தவறான கண்ணோட்டம் அங்க இருந்தா தானே. ஆனா தவறான கண்ணோட்டத்தை அது கற்பிக்கப்படுகிறது. ஒரு முறை இஸ்லாமிய சட்டம் என்ன என்று உலகம் எடுத்து பார்க்கணும். சட்டம் ஏற்று குற்றவியல் சட்டங்கள் இருக்குல்ல, குற்றவியல் சட்டங்கள் அவங்க நடைமுறைப்படுத்தும் போது இது இஸ்லாம் என்னடா சொல்லுது, ஒரு திறந்த மனதோடு நம்ம சொல்றோம் பெருத்து பார்க்கணும். அத்தனை துறையில் இருக்கிற அதிகாரிகளும் பார்க்கணும், ஒவ்வொரு மனிதனும் படிச்சு பார்க்கணும். அத்தனை பாதிக்கப்பட்டவருடைய மனது என்ன சொல்லுதோ அங்க அந்த தீர்ப்பு அப்படியே இருக்கும் குர்ஆன்ல. ஒருவன் பாதிக்கப்பட்டு நின்று தனக்கு என்ன தீர்வு வேண்டும் என்று சொல்கிறதோ அது இஸ்லாத்தில் இருக்கும். ஏனென்றால் இஸ்லாம் என்ன சொல்லுது சொன்னா, தீர்ப்பு என்று பாதிக்கப்பட்டவர்கள் நிற்கும் போது தீர்ப்பு என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் பாதிக்கப்பட்டவனுடைய இடத்திலிருந்து நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் சொல்லுது. நீதிபதி நீ சொல்லுவ, ஆனா உங்களுடைய பெண்ணு நீங்க கற்பழிக்கப்படல, கற்பழிக்கப்பட்டது அவனுடைய பெண்ணாச்சு. அவன் இன்னைக்கு என்ன நீதி வேணும்? அவன் நீதியைத்தான் நாங்கள் பெற்றோம் என்று அவனுடைய உள்ளம் சொல்ல வேண்டுமே. நாங்கள் நீதியை பெற்று விட்டோம் என்று எங்கேயாவது ஒரு ஏழைக்கு நீதி கிடைச்சிருக்கா? அநீதிக்கு தான் எத்தனை பேர் துணை போறாங்க. பணக்காரன், வசதி உள்ளவன், கோடீஸ்வரன், கோடியாக இருக்கிறவன் சாதாரணமாக அவன் நீதியை பெற்று விட்டு போறான், நீதி அவன் விலை வாங்கிடுறான். அப்படியே நடக்குது. ஒரு ஏழைக்கு நீதி கிடைக்குதா? பாதிக்கப்பட்ட நீதி கிடைக்குதா? இது இப்ப கூட இந்த சிவராமன் மூலியமா அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிகள் கொஞ்ச காலம் இருப்பாங்க, பேசுவாங்க. இது மாதிரி இப்ப மட்டும் இந்த பெண்மணி மட்டும் இல்ல, இது போன்ற எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நடக்கக்கூடாது இருக்கிறதுக்கு தீர்வு என்னன்னு சொன்னா அதுக்கு இஸ்லாம் சொல்ல இந்த சட்டங்கள் இருக்குல்ல, அது இந்த அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் பார்க்கணும். என்ன தீர்வு, சரியான முறை தீர்வு. திருன்னா வெட்டு, கொலை பண்ணா கொலை பண்ணு, கற்பழிச்சான்னா ஒரு தூக்கு தண்டனை, மக்கள் மத்திய தூக்கு மேடல தொங்க விடு, எல்லாம் சரியா போயிடும். நிக்குமா இல்லையா? அடுத்த நிமிஷமா நிக்கும். இதை மனது கொந்தளிப்பின் பிரதிபலிப்பு இது. என்ன இது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்டவியல், இந்த குற்றத்துக்கான சட்டவியல் ஒரு முறை உலகமே திரும்பி படிச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா சரியான தீர்வு அவங்களுக்கு கிடைக்கும். திறந்த மனதோட பார்க்கணும். கார்பரேட்டோட பார்த்தாங்கன்னா விளங்காது. எது நீதி, எது நியாயம், எது தர்மம்? நீதியோட நடக்குதுதான் தர்மம். அப்ப அந்த நீதி எங்க இருக்குது? உலகத்துக்கு அறிவுரை சொல்றது இது இஸ்லாம். மனித குலத்துக்கு அற்புதமான ஒரு தீர்வை கொடுக்கிறது இந்த இஸ்லாம். தீர்வையாக நீதியாக கொடுக்கிறது இஸ்லாம். அதை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டால் உலக மக்களுக்கு அனைவருக்கும் பெரும் நன்மையாக முடியும் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன்.